சிவாய. வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருத்தளிச்சேரி என்னும் புராணப் பெயர் கொண்ட, தற்பொழுது கோவில்பத்து என்று அழைக்கப்படும் அருள்மிகு தபஸ்வினி அம்மன் சமேத பார்வதீஸ்வரர் திருக்கோவிலைதாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளார். கோவிலின் முகவாயிலை கடந்து உள்ளே சென்றால் கோபுர தரிசனமும், அதனை அடுத்து கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் கருவறையில் பார்வதீஸ்வரர் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனமும், தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுயம்பர தபஸ்வினி அம்மன் தரிசனமும் நாம் காணலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. திருப்பணிகள் நடந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டு தற்பொழுது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். இத்தலத்தில் ஆவணி மாதம் விதைநெல் தெளிக்கும் விழா என்னும் திருவிழா நடைபெறுகிறது. இதனோடு தொடர்புடைய தல வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். ஒருமுறை இப்பகுதியில் மழையின்றி பஞ்சம் ஏற்பட இப்பகுதியை ஆண்ட மன்னனும் மக்களும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை மனமுருகி வேண்ட இறைவன் அருளால் மழை பொழிந்ததாகவும், மேலும் ஈசனும் அம்மனும் உழவர்கள் வேடத்தில் வந்து இப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் விதைநெல்லை தெளித்து சென்றதாகவும், அதன் பிறகு பயிர்கள் செழிப்பாக வளர்ந்து பஞ்சம் நீங்கி மக்களும் மன்னனும் மனமகிழ்ந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. அதாவது இறைவனை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சரணடைந்து நல்ல வழியில் வாழ்ந்து வந்தால் வாழ்வில் வரும் துயர்களும் இடர்களும் நீங்கி இறைவன் அருளால் நல்ல வாழ்வும் வளமும் ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரும் உணரும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு. திருஞான சம்பந்தர் திருநள்ளாறில் அருள்பாலிக்கும் தர்பாரணேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இவ்வழியே வரும்பொழுது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் திருஞான சம்பந்தருக்கு அசிரீரியாக இத்தலம் அமைந்துள்ள இடத்தை உணர்த்தினாராம். அதன் பிறகு திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு இறைவனின் சிறப்பை தேவாரப்பதியமாக பாடியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.